நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் பாளையங்கோட்டை அருகில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கிருஷ்ணாபுரம். கிருஷ்ணாபுரத்துடைய முதல் சிறப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மன்மதன் சிலை, அதாவது அவர் கையில் வச்சுக்கக்கூடிய அந்த கரும்பு வில்லு பார்த்தீங்கன்னா 5.5 அடி உயரம் இருக்குது. அதோடைய இது என்ன ஆகுதுன்னா 5.5 அடி உயரம் 2 வளைவாக வரக்கூடிய அந்த கரும்பு வில்லுக்குள்ளே உள்ளே கூடி துவாரம் ஓட்ட பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அது கரும்போடைய தோகை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய துவாரம் உண்டு. அது உள்ள ஒரு குண்டூசி போட்டு விட்டால் அது அடி தூரில் போய் கீழே விழுந்துருது. அந்த அளவுக்கு வளைவாக வரக்கூடிய கருங்கல்லில் எப்படி அந்த ட்ரில் பண்ணாங்கிறது தான் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதில் கைக்கு கீழ்ப்பகுதி இப்போ கட்டாயிருக்கிறத கூட நம்ம இப்போ இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய கணபதி ஸ்தபதி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பண்ண அந்த சிற்பியோடைய இதெல்லாம் பார்த்துருக்காராம். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த அரைக்கு கீழ் உடஞ்ச அந்த கைக்கு கீழ்ப்பகுதி உடஞ்ச பகுதியை அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 1.5 அடி நீளம் இருக்கும். இதவே அவர் 3 பீஸாக ட்ரில் பண்ணி தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அவன் இங்கே முழுமையாக இருக்கிற 5.5 அடி உயரத்து உள்ள வில்லை அவங்க எப்படி அந்த ட்ரில் பண்ணாங்கிறது பெரிய ஒரு இது. இந்த 42 சிற்பத்தோடைய மொத்த அவதாரம் அவள் தான் அந்த அளவுக்கு ரொம்ப பேரும் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு வேலைப்பாடு. மன்மதனுக்கு எதிர்த்தால ரதி இருக்கிறாங்க. ரதி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த சௌந்தர்ய லட்சணப்படி அந்த 4 வகை பெண்களை பற்றி ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஒரு நெகத்திலிருந்து நெத்தி வரைக்கும் பார்க்குறப்போ அவருடைய அந்த அங்க அடையாளங்கள் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. அதாவது ரதி பார்த்தீங்கன்னா இடது கையில் கண்ணாடி வச்சிருக்கிறாங்க. அன்னப்பற்றி மேலே அமர்ந்து 2 பணிப்பெண்கள் பணி செய்கிறது. அதாவது ஒரு பெண் அவங்களுக்கு வெத்தலை மடித்து கொடுக்குறதும், இன்னும் மறுபெண் அவங்களுக்கு எச்சில் துப்புறதுக்கு பணிக்கு ஏந்திக்கிட்டு இருக்கிறது. இது 2 இருக்கிறதுனால அவங்களோட இரு சைடு கண்ணமும் அப்படியே உப்பினால காமிச்சிருப்பாங்க. உப்பிய கண்ணத்தை முகம் திரும்பி, அதாவது முழுமையாக திரும்பி பார்க்காம அப்படி சைடு பார்வை அந்த கண்ணாடியை பார்க்குறது, அது ரொம்ப அற்புதமான ஒரு வேலை. அது 2000 நம்ம நெல்லையில் இருக்கக்கூடிய நம்ம போத்தீஸ் நிறுவனம், அதாவது அவங்க ஜவுளி நிறுவனத்தில் இந்த சிலையை பற்றி ரொம்ப அற்புதமாக போட்டிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாச்சுன்னு சொல்லுவாங்க. இது கிருஷ்ணாபுரத்துடைய 2வது சிறப்பு அம்சம். இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய அக்னி வீரபத்திரன் சிலைக்கும் கிருஷ்ணாபுரத்தில் அகோர வீரபத்திரன் சிலைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க இந்த கிருஷ்ணப்ப நாயக்கருடைய இதில். அதாவது தூக்கி நிற்கக்கூடிய வலது கால் 2.5 அடி நீளம், எந்த விதமான தாங்குதல் இல்லாமல் தனியாக அப்படியே அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். இது மதுரையில் உள்ள சிலைக்கு திருமல நாயக்கருடைய இதில் அந்த பீடத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு 300 வருஷம் இடைவெளி இருக்குது. சுமார் 1100 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட இத்திருக்கோயில் பல சிற்பங்கள் நிறைந்த திருத்தலமாக விளங்குகின்றது. பல வெளிநாட்டவர்கள் கண்டு வியந்து செல்லும் அளவில் அழகிய பல சிற்பங்களை கொண்டு விளங்குகின்றது. வரும் தலைமுறைகள் கண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய இக்கலைகள் இக்காலத்திலே அழிந்து கொண்டு வருகின்றன. மக்களாகிய நாம்
இக்கலைகளை அழியாமல் பாதுகாக்க வேண்டும்.